காஞ்சிபுரம் போயிட்டு எந்த கோவிலுமே பார்க்க முடியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் சனிக்கிழமை நைட்டு அங்கேயே தங்கியிருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மற்ற கோவிலையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசியிருந்தோம். அவர் வந்து நீங்கள் காலையில் 7 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நான் 10 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 கோவிலை காட்டுறேன்னு சொல்லியிருந்தார். அதனால் காரை வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையே நிறுத்திட்டு அந்த அண்ணாவோட ஆட்டோவில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த அண்ணா தான் இவங்க தான் கொஞ்சமாவது நம்மளை வந்து ஏமாற்றாமல் ஓரளவுக்கு நல்லா எல்லாமே சுற்றி காமிச்சு காசு கரெக்டாக வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 7 மணி போல் வந்து காஞ்சி காமாட்சியை பார்க்குறதுக்கு கோவில் உள்ளே போயிட்டோம். 7:30 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அபிஷேகம் முடிஞ்சு. அதுக்குள்ளே வந்து கோவில் பிரகாரத்தை வந்து சுற்றி வந்திருந்தோம். அங்கே இருக்க குளம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி மாட வீதியெல்லாம் வந்து அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு நடுவில் வந்து அந்த குளத்துல வந்து அந்த ஃபவுண்டன்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே காஞ்சிபுரத்தில் நான் ஒரு 4-5 கோவில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா குளத்துல வந்து அதிக அளவு தண்ணி இருக்குது. அந்த நடுவில் இருக்க மண்டபமே வந்து முக்கால்வாசி வந்து மறைஞ்சிருக்கா மாதிரி தான் இருக்குது. அழகாக இருந்தது கோவில் பார்க்க. ஆனால் எனக்கு என்னமோ நான் சென்னையில் பார்க்குற கோவிலை விட காஞ்சிபுரம் கோவில்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அங்கே இருக்க கோவில் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. கூட்டம் நல்லா நிறைய இருக்குது. டூரிஸ்ட் வந்து நிறைய வராங்க இங்கெல்லாம். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்தது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே. இங்கே க்ரீன் கலர் saree கட்டிகிட்ருக்க இந்த ஆண்டி வந்து எங்கள் கூட லைனில் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆதி காமாட்சி வந்து பக்கத்துலேயே இருக்காங்க, அங்கே போய் அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க, அங்கே கூட்டம் இருக்காது, முதல் காமாட்சி அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நிறைய கோவில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. 12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பூஜா செங்கல்பட்டு கூட்டிகிட்டு போனோம். அங்கே எக்ஸாம் இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 கோவில் 3 கோவிலை தான் கவர் பண்ண முடிஞ்சுது. ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சி காமாட்சி, ஆதி காமாட்சி, அப்புறம் ஒரு முருகரை பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு பிரகாஷ்க்கு வந்து திருப்பி சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போயிட்டோம். முன்னாள் வந்து எடுத்த ஒரு சாரீ வந்து திருப்தியாக இல்லை. அதை ரிட்டன் பண்ணிவிட்டு ஒரு சில சாரீஸ் வந்து டெய்லி வேர் சாரீஸ்லாம் பார்க்கவே இல்லை. அதையும் சும்மா ஒரு 1/2 hour பார்த்துட்டு அங்கேருந்து வந்து செங்கல்பட்டு கிளம்பிட்டோம். டெய்லி வேர் சாரீஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்க தான் டைம் இல்லை. ஒரு 1/2 hour தான் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய சாரீஸ் எடுத்துருக்கலாம். வீட்டில் யாருக்குன்னா கல்யாணம்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு துணி வச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து எடுக்கலாம். 500 வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கல்யாண டைமில் இங்கே வந்து எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கல்யாணம்னா அவங்கள இங்கே கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்டணும். எனக்கு இங்கே இருக்க சாரீஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து பூஜாவை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிருந்தோம். மணி 12 தான் ஆச்சு. சரி அங்கே போய் ஏதாவது லஞ்சு வாங்கிக்கலான்னு பார்த்தா அங்கே இருக்க ஸ்கூலை சுற்றி எதுவுமே ஷாப் இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து லஞ்ச் கட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த சாப்பாடை பூஜா மட்டும் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத கிளம்பிட்டா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா சூப்பராக அழகாக இருந்தது. என்னோடய பொண்ணும் என் பையனும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அங்கே ப்ளே ஏரியாவில். பூஜா எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். அவங்க அந்த சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. காஞ்சிபுரம் போய் ஓரளவுக்கு திருப்தியாக எல்லாத்தையுமே பார்த்து முடிச்ச சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.